வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை இன்று கேட்டுருக்கீங்க. பிரபு அண்ட் சௌமியா கூட இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ் இல்லையா, இந்த வருஷம் முழுக்கவே அனுசரிக்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. இந்த வருஷம் இது, இந்த வருஷம் அது அப்படின்ற மாதிரி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2015 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாயிலோட முக்கியத்துவத்தை நம்ம வலியுறுத்துறதுக்கு ஒரு நாள் இருக்குது, டிசம்பர் 5ன்னு. அது மட்டும் போதாது, இந்த வருஷம் முழுக்கவே அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம வலியுறுத்தி ஆகணும். அப்படிங்கிறக்காக தான் இந்த வருஷத்தை இயர் ஆஃப் சாயில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இதுக்கான ப்ராபகண்டாஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா மண்ணு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி யாராவது திட்டினாங்கன்னா நீங்கள் பெருமைப்படணும். ஏன் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்டர்வியூ பார்த்தாலே எல்லாருக்கும் புரியும். இதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக சொல்றதுக்காக, சாயில் பற்றி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. இவருக்கு எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் இருக்கு. ஆனால் ஒன்று சுருக்கமாக சொல்லணும்னா இயற்கை ஆர்வலர் சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வருஷத்தை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். மண்ணை பார்த்து மக்கள் என்ன தான் படித்தாலும் திடீர்னு மண் எல்லோரும் மறந்துட்டாங்க. நடந்து போகிறாங்க, அதை அதுலேயே வேளாண்மை செய்கிறாங்க, மற்றபடியான கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோடைய முக்கியம் என்னங்கிறத மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு உலக அளவில் எல்லோரும் எழுந்திரிச்சு உட்காந்து என்ன போச்சு, நம்ம சாயிலில் ஹெல்த்தே காணும். ஏன்னா நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம கலாச்சாரத்தில் மண் நலம் அப்படின்வாங்க. அதாவது மனிதன் எப்போதுமே ஒரு விவசாயி பார்த்தாலும் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஷூவை செருப்பு போட்டுக்கிட்டு வயலில் இறங்க மாட்டாங்க. அப்போ தாய் மண்ணே வணக்கம்ங்கிற மாதிரி இறங்கும்போது அது பூஜை பண்ணி ஒரு வணக்கம் செலுத்த அந்த மண்ணில் இறங்குறாங்க. ஆனால் வெளிநாட்டில் அந்த பழக்கம் கிடையாது. கிராஜுவலாக போகும்போது நாமளும் மாடர்னைசேஷனில் அந்த மாதிரி இருக்கிற கலாச்சாரத்தை மறந்துட்டு இந்த நடுவில் என்ன ஆச்சு, ஒரு நாள் ஒன்றுமே வேலை இல்லாமல் உட்காந்துருப்பல் இருக்குங்க. ஒரு சயின்டிஸ்ட்டு, லைபிக் அவருடைய பேர், ஒரு செடியை எடுத்தார், கொளுத்தினார், அதில் சாம்பலை உருவாக்கினார், அதுலேருந்து நைட்ரோஜன் ஃபாஸ்பேட் பொட்டாஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டார். அது என்பிகே தான், வயல் அப்படின்னா என்பிகே தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து கொடுக்க, நம்ம மக்கள் அதை கேட்டுக்கிட்டு மனிதனுங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே கெமிக்கல் ஃபர்டிலைசரில் என்பிகே போட்டால் போகிறோம், மண் வளமாயிடும். இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு பரிசோதனை நிலத்துக்கு போய் உங்கள் மண்ணுடைய சாம்பிளை கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக அதை ஆராய்ச்சி செஞ்சு அதோடைய அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போதே கீழே உங்களுக்கு இவ்வளோ தான் சாயில் ஃபர்டிலிட்டி, இதில் இந்த ஃபர்டிலைசர் இவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்போது சாயில் ஃபர்டிலிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஃபர்டிலைசர். வேறு சாயில் ஹெல்த்ங்கிறது மண் நலம். அந்த மண் நலம்ங்கிறது நம்ம மக்கள் சொல்லுவாங்க, பாருங்கள் மழை வந்திருக்கு, பாருங்கள் மழை வந்துடுது, மண் வாசனை வந்துடுது அப்படின்வாங்க. அப்போ மண் வாசனைக்கு காரணம் மண்ணும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, மண்ணில் வாழுகின்ற நுண்ணுயிர்கள். அப்போ எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் உயிரினங்கள் அந்த மண்ணில் வாழுகின்றதோ அந்த அளவுக்கு மண் நலமாக இருக்குது. அப்போ மண் நலமாக இருக்குன்னா இந்த அத்தனை கருத்துக்களும் இவங்க சொல்கிற என்பிகே, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நுண்ணுயிர்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த மண்ணுக்கு நலமான மண்ணுன்னு சொல்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி சாயில் ஃபார் ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறதா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ்க்கான ஒரு தீம். இந்த தீமோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார். ஹெல்த்தி சாயில் எதுக்காக சொல்கிறோம், நம்ம ஒரு மண் உருவாக்குறதுக்கு. மண் நார்மலாக மண்ணுடைய லைஃப் எவ்வளோ இருக்கும், அதோடைய ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. மண்ணுக்கு ஏஜ் கிடையாது. ஏன்னா பாறைக்கற்கள் இருக்குது இல்லையா, அதுலேருந்து உடைஞ்சி மினரலைசேஷன் என்ற ஒரு ப்ரொசீஜர். எப்படி ஒரு அரிசியை போட்டு மாவு ஆட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வெளியே வந்துகிட்டே வருது, எல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுறது கிடையாது. பழைய அந்த உரலை போட்டு நீங்கள் அப்படியே ஆட்டும்போது அந்த மண் இது அரிசியெல்லாம் போட்டு இட்லி மாவுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த தானியங்களை நீங்கள் பாறைக்கற்களாக நினச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி அப்படி ஆட்டிகிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கோ, அதே மாதிரி வெதரிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது மேலே எப்படி மாவாக வருதோ அதுதான் மண்ணாக வருதுங்க. அப்போ பாறைக்கல் எப்படி இருந்ததோ அதோடைய மாவு தான் வெளியே வரும். பாறைக்கற்கு வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களில் சாயில் ரெட் கலராக இருக்கும், சில இடத்துல ப்ரௌன் கலராக இருக்கும், சில வித்தியாசமாக கலராக இருக்கும். அதே நேரத்தில் அதோடைய தன்மைகள் வித்தியாசமாக இருக்கும். களிப்பாக இருக்கும், மணலாக இருக்கும், அல்லது தோட்டத்து மண், லோம் சாயில் அப்படின்வாங்க. நார்மலாக இது ஒரு முக்கோணம். இது என்ன மாதிரி முக்கோணம்னா, ஒரு பக்கம் சாண்ட், ஒரு பக்கம் சில்ட், ஒரு பக்கம் கிளே. தமிழில் சொல்லப்போனால் மணல், சவுடு, களிமண். இதோடைய காம்பினேஷன்ஸில் பலவிதமான மண் உருவாகும்.
இந்த பக்கம் ஒரு 100 கிரேடு போட்டுக்குங்க, இந்த பக்கம் ஒரு 300 கிரேடு, இந்த பக்கம் ஒரு 100 கிரேட் போட்டுக்குங்க. இது எந்த காம்பினேஷன்லையும் வந்து பலவிதமான மண் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரலாம், அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி செடிகள் வரலாம், அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி பறவைகள் பல்லுயிர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் நம்ம திடீர்னு எல்லாமே ஒரு விதமான பயிர் தான் வேணும் அப்படின்னு போட்டு அந்த ஒரு விதமான பயிர் ஒரே மண்ணிலேருந்து வரும்போது அதில் இருக்கிற நியூட்ரிஷன் சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்த பிறகு சரி பத்தலை அப்படின்னு சொல்லும்போது அதில் கொண்டு போய் எருவை கொட்டாமல் உரத்தை கொட்டி உரம் எல்லாமே சால்ட், உப்புத்தன்மை. இப்போ நைட்ரேட் அப்படின்னா அது வந்து நைட்ரோஜனுடைய உப்பு, ஃபாஸ்பேட் அப்படின்னா ஃபாஸ்பரஸுடைய உப்பு, பொட்டாஷ் அப்படின்னா பொட்டாஷுடைய உப்பு. அப்போ அந்த உப்புத்தன்மையை போடும்போது நம்ம வயிற்றில் உப்பு அதிகமாக போச்சுன்னா நமக்கு என்ன தேவைப்படும்? தண்ணி. அதே மாதிரி தான் மண்ணுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்பட்டது. அப்போ தண்ணி பூமியில் இருக்கிற நிலத்தடி நீரெல்லாம் இருக்குது, அதில் கொட்டும்போது மண்ணுடைய தரமே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமாக வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், கிராமத்து பகுதியாக இருக்கட்டும் எந்த பகுதியாக இருக்கட்டும், மழை காலத்தில் நடந்து போகும்போது மேல் மண் அப்படியே தண்ணியில் அடிச்சுன்னு போகிறது உங்கள் கண்ணாலேயே பார்க்கலாம். 1 இன்ச்சு மேல் மண் உருவாகிறதுக்கு இயற்கை ஆவரேஜ் 250 வருஷம் எடுக்குது 1 இன்ச்சு உருவாக்குறது. அப்போ 250 வருஷத்தில் உருவாக்கின 1 இன்ச்சை கொஞ்ச நேரத்தில் நாங்கள் தள்ளி விட்டோம்னா அந்த மண்ணில் வந்து ஒன்றுமே வளம் இல்லாமல் போயிடுது, நலமும் இல்லாமல் போயிடுதுங்க. அதுக்காக தான் திடீர்னு மக்கள்கிட்ட இது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த சாயில்ஸ், இந்த 1 வருஷமாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அந்த மண்ணை பாதுகாக்கலாமா அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்துருக்குறாங்க. எவ்வளோ வருஷமான அலாரம் வச்சுட்டோம், அது இன்னும் உங்களுக்கு கேட்கல, இந்த வருஷமாச்சு கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். மணி அடித்த மாதிரி. ஆமாம். இப்போ சார் சொல்கிறப்போ இல்லை மணி அடித்தாலும் இல்லைன்னா நம்ம மணி அடிச்சிடும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் சௌமியா சொன்ன மாதிரி மணி நமக்கு அடிச்சிடும்ன்ற பயத்தில் தான் இந்த மணி அடிச்சிருக்கிறோமே தவிர வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ சார் சொல்கிறப்போ இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராசை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது இல்லையா உங்களுக்கு? ஆமாம், எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஒரு அழிவுகளுக்கும் வந்து மனுஷனோட பேராசை தான் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இயற்கை கிட்ட இல்லாதது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சார் இப்போ இந்த வருஷத்தை வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சாயில்ஸ்ன்னு சொல்கிறோம். சாயில்ஸ்னு ப்ளூரலில் சொல்கிறதுக்கான தனிப்பட்ட காரணம் ஏதாவது இருக்கா? அது ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு இல்லையா, பல விதமான மக்கள் வரும்போது பல விதமான இருக்கும்போது எப்போதுமே ப்ளூரல் அப்படின்றோம். பட் சாயில் இட் செல்ஃப் இஸ் ப்ளூரல். இருந்தாலும் அது கொஞ்சம் உச்சரித்து அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக சாயில்ஸ் அப்படின்னு கொண்டு வரோம். ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க கிட்ட வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு மணலுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாமல் கொண்டு போயிடுறாங்க. இப்போ சொல்ல போனோம்னா இது வந்து 3 விதமான மண்ணுன்னு கூட சொல்லலாம் சாயில்ஸ். இது வந்து சாண்டி அப்படின்னும்போது இதை நீங்கள் கையால் தொட்டு பாருங்கள், இப்படி எடுத்து திரி பண்ணுங்க, இது உதிர்ந்துருக்கு. அப்போ திரி ஆகாது. திரி ஆகலைன்னா அது மணல்னு அர்த்தம். இது வந்து களிப்பு, கிளே. இது கிளே சாயில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இது மக்களும் புரிஞ்சுக்கணும். அவங்க தோட்டத்தில் வந்து எல்லாருமே செம்மண் போட்டால் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை பாருங்கள் திரி பண்ணிக்கிட்டே போகலாம். இது 2 அங்குலம் 2 அங்குலத்துக்கும் போயிட்டே இருக்கும் பாருங்கள், திரி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து களிப்பு. இது தோட்டத்து மண். இது வித்தியாசமான கலராக இருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரியும் பண்ணலாம். ஆனால் திரி வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா உடையும். 1 இன்ச்சு தான் வரும், அதுக்கப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து தோட்டத்து மண். அப்போ பார்க்கும்போது ஆங்கிலத்தில் சொல்லும்போது இது சாண்டு, இது கிளே, இது வந்து லோமி சாயில் அப்படின்வாங்க தோட்டத்து மண். அப்போ இந்த மாதிரி மண்ணை ஏதாவது குறைஞ்சதுன்னா வெள்ளையாக இருக்கிற ஒரு பவுடரை கொண்டு போய் கொட்டலாமா, இல்லை இந்த மாதிரி எருவை கொண்டு போய் போடணுமா? எருவை போட்டால் தான் அதோட போய் மரிஜ் ஆவாங்க. அதே நேரத்தில் இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றுக்கும் பல விதமான உயிரினங்கள் சேர்ந்து வாழுது. அதனால தான் அந்த மண் வாசனை வருதுங்க. இப்போ அந்த வித்தியாசமான உயிரினங்கள் வரும்போது இப்போ நான் வந்து நிறைய மண்புழு ஆராய்ச்சி செய்யும்போது இப்போ இதுலேயும் வாழுது மண்புழு, இதுலேயும் மண்புழு வாழுதுங்க. இந்த மண் வந்து லேட்ரைட் சாயில், ரெட் லேட்ரைட் சாயில் அப்படின்வாங்க. அப்போ அதில் வந்து கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும், இது நியூட்ரலாக இருக்கும். இதில் வாழுகின்ற புழு வித்தியாசமானது, இதில் வாழுகின்ற புழு வித்தியாசமானது. இப்போ இதில் வாழுகின்ற புழுவுக்கு வந்து 2 பக்கமும் ஒரு மாதிரி கிளாண்ட் இருக்கும், அதில் கால்சியம் கார்பனேட்டே இருக்குது. அப்போ உணவு உள்ளார போகும்போது அந்த கால்சியம் கார்பனேட் அப்படி கொண்டு வந்து எப்படி ஜீரணம் சரியாக ஆகலைன்னா ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாங்களே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி போயிட்டு அந்த கால்சியம் விழுந்து அந்த ஆசிட் சாயிலை நியூட்ரலைஸ் ஆக்கி வெளியே வர அந்த எருவில் வந்து நியூட்ரல் ஆகி அந்த மண்ணை நியூட்ரல் ஆக்கி அங்கே செடி கொடி வளருது. அப்போ நீங்கள் இயற்கையாக பார்க்கும்போது இப்போ சரியாக சொன்னீங்க, நீங்கள் மனிதனுடைய இதை நோக்கு மட்டும் பார்க்காம பல்லுயிர் நாங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பல்லுயிர், அதனால தான் வந்து இவங்களை வந்து நாங்கள் ஈகோ டைப் அப்படிங்கிறோம். ஈகோங்கிறது வீடு, சுற்றுச்சூழல் வீடு. அந்த வீட்டுக்கு வாழுகின்ற உயிரினங்கள் வித்தியாசமானவை. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது ஒரு மண் இருக்குது, தோட்டத்தில் மண் இருக்குங்க. இந்த மண் வந்து நல்ல மண்ணாக எப்படி நான் பரிசோதனை பண்ணோமா வெளியே அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ எடுத்து உங்கள் மண்ணை வந்து உள்ளார போட்டுருங்க.
போட்டு தண்ணியை போட்டு நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சேர ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்து கீழே வந்து மணல் வந்துடும், அதுக்கப்புறம் சவுடு, அதுக்கப்புறம் கழிப்பு, மேலே வந்து ஆர்கானிக் மேட்டர். இது ஒரு நாள் இரவோடு அப்படியே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே செட்டில் ஆகிடும், அழகாக கிளியர் ஆகிடும். அப்போ அவங்க பார்த்துக்கிட்டு என்னுடைய மண் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு இதை கூட பார்த்துக்கலாம். இப்போ மண் அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான மண் இருக்குது. கலர் எப்படி வந்து பறவைகள் பலவிதம்னு சொல்கிற மாதிரி மண்ணும் பலவிதமாக இருக்குது. இப்போ கலர் மட்டும் பார்த்தாலே மெட்ராஸ் சாயில் அப்படின்னு சொல்லாமல் 97 வந்து என்னுடைய மாணவர் சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி அவர் வந்து எம்எஸ்சியில் பண்ணும்போது இத்தனை வகையான மண் இப்போ பார்க்கும்போது பாருங்கள் எத்தனை கலராக இருக்குது. இது வந்து மண்சல் கலர் சார்ட் அப்படின்ட்டு ஒரு வெளிநாட்டிலேருந்து உருவாக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு மண்ணுக்கும் தனிப்பட்ட குரோமா உண்டு, தனிப்பட்ட ஹியூ உண்டு, தனிப்பட்ட ஒரு ரேஞ்ச் உண்டு. அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை வகையாக இருக்குது. இது வகைக்கும் கலருக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கூட மக்கள் நினைக்கலாம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி அதோடய தன்மை மாறும்போது அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள் வித்தியாசமாக இருக்கும். நுண்ணுயிர்கள் வித்தியாசமாக இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் அந்த கம்யூனிட்டி பல்வேறும் மாறத்தான் செய்யும், செடி கொடிகளும் மாறத்தான் செய்யும். இது வந்து மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதை வந்து கண்டிப்பாக நினைவுக்கு அவங்க வச்சுருக்கணும். அது தெரியாமல் நாங்கள் வந்து உப்புத்தன்மை அதிகமாக போடும்போது அந்த உப்புத்தன்மை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க, இருக்கிற நுண்ணுயிர்களை பாதிக்குது. இப்போ வீட்டில் வந்து ஒரு மீனவர்கள் வந்து மீன் வந்து அதிகமாக பிடிச்சிட்டாங்க, கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஐஸில் வைப்பாங்க. ஐஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பல நாள் வைக்கணும்னா உப்பு போடுவாங்க. உப்பு போட்டால் அந்த மீன் என்னவா மாறுதுங்க? கருவாடா மாறுது. அதே தான் மண்ணுக்கும் உப்பு அதிகமாக போட்டால் மண்ணு கருவாடா மாறுது. மண்ணில் இருக்கின்ற அந்த சக்தி குறைஞ்சி போயிடுது. அப்போ அந்த மாதிரி குறையும் போது தான் இந்த எருவை கொண்டு போய் இப்போ போடணுங்கிற ஒரு புது உணர்வை கொண்டு வராங்க. இயற்கை விவசாயம் மீண்டும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபார்மர்ஸ் வந்து நாற்று வைக்கும் போது எப்பொழுதும் வந்து எருவை தான் உபயோகிப்பாங்க, மண்ணை கொண்டு போய் உரத்தை கொட்ட மாட்டாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அந்த பழக்கம் இல்லாமல் போயிடுது. அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது மக்கள் என்ன சொன்னால், அந்த அளவுக்கு நாங்கள் போய் எருவை கொண்டு போய் உணவாக எங்கேருந்து கொடுக்குறதுங்க செடிகளுக்கு, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இன்புட் இல்லை, விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது வந்து விலை அதிகமாக இல்லை. ஒவ்வொரு விவசாயியும் அவங்களே தயாரிக்கிறதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அரசாங்கமும் பண்ணுது, மக்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்ஜிஓஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சௌமியா சார் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இப்போ பசங்களுக்கு சாண்ட் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், மணல் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்தேன், மணலுக்கும் மண்ணுக்குமே வித்தியாசம் தெரியலன்னாரு. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு சொன்னார்ல, திரி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், இதை திரி பண்ணி பாருங்க அப்படிங்க ப்ராக்டிக்கலாக போகிறப்போ எல்லாமே ஈஸியாக புரியும் இல்லையா? நம்மளுக்கே சார் வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான் எடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ்லாம் நம்ம ஸ்கூல்லையும் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் கூட சார் எனக்கு வந்து வர வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. பிரபு அண்ட் சௌமியா கூட இந்த வருஷம் 2015 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் இருக்கு, திறந்து பேசலாம். இப்போ சார் சொல்லும்போது சௌமியா, அது மண்ணுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கணும். அந்த உயிரை நம்ம பாதுகாத்தா தான் நம்ம உயிரும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம், இந்த மண் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு தனி உலகம் மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து சார் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியுது இல்லையா? அதே மாதிரி சார் நீங்கள் சொல்லும் போது வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து புரியுது. மண்ணோட ஒரு முக்கியமான எதிரி யார் அப்படின்னா அது நாம தான். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மண்ணுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து தேவையற்ற உப்புக்களை வந்து நம்ம போட்டு அதை வந்து ஒரு மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர்த்து நாம வந்து என்னென்ன மாதிரியான கெடுதல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சாதாரணமாக வந்து இப்போ டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் நிலத்தை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். அங்கே வந்து வேளாண்மை பண்ணுறதுக்காக நிலம் வேணும்னு சொன்ன உடனே எங்கெங்கே காடுகள் இருக்கோ அந்த காடுகளை அழிச்சிடும், மரத்துகள் வெட்டுறோம். அப்போ மரம் வந்து வெறும் மரம் மட்டும் கிடையாதுங்க. மரத்துடைய வேர்கள் உள்ளார போயிட்டு ஒவ்வொரு மண்ணையும் பிடிச்சு வைக்குது. பிடிச்சு மட்டும் வைக்கலை, எப்படி நமக்கு வேர்வை வருதோ அதே மாதிரி இந்த மரங்களுடைய வேர்கள்லேருந்து ஒரு விதமான வேர்வை வெளியே வரும். அதை வந்து நம்ம எக்ஸோ ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸோ ஹார்மோன்ஸ் வந்து அங்கங்கே ஒரு தனி விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அது வந்து நீஷ் ஸ்பெஷலைசேஷனுங்கிறோம். அங்கே பலவிதமான நுண்ணுயிர்கள் வராது. ஸோ ஒரு மரத்தை வெட்டும்போது ஒரு மரத்தை மட்டும் வெட்டலை, அங்கே இருக்கின்ற அப்படியே அந்த பல்லுயிரையே அழிக்கிறோம். அப்போ அந்த பல்லுயிர் அழிஞ்சு போனோடனே அந்த மண்ணை பிடிச்சி வைக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் மழையோ தண்ணியோ வரும்போது அந்த மேல் மண்ணெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுது. ஒரு பக்கம் அந்த மாதிரி வீணாக போயிடுதுங்க. ரெண்டாவது வந்து இந்த நம்மளுடைய ஆர்வத்தில் வந்து ஏற்றுமதி அதிகமாக செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக இப்போ டீயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் எங்கே மலைகள் இருக்கோ அந்த மலைகளில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு இதை கல்டிவேஷன் ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து வர சரிவுகள்லேயும் மண்ணெல்லாம் வீணாக போகுது. அதனால் மண்ணை வந்து பாதுகாக்கிறது பல விதமான மக்கள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கட்டிடங்கள் கட்டும்போது மணலை வந்து நாங்கள் எடுத்துகிறோம். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், மணல் தான் நான் எடுக்கிறோம், மணலில் எடுத்தால் அதில் என்ன தப்பு இருக்குங்க அப்படின்னுவாங்க. இப்போ ஆற்றுல போய் பார்த்தீங்கன்னா
எந்த அளவுக்கு மணல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நிலத்தடி நீரை அதை பிடிச்சி வைக்கும். இது தெரியாமல் மக்கள் மணல் தானே போகுதுன்ற மாதிரி சிந்திச்சு பார்ப்பாங்க. மணல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலத்தடி நீரும் கூடிய போயிடும். அந்த மணல் போச்சுன்னு பார்த்துட்டுனா இன்றைக்கி பார்த்தா கடல் மணலையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மணலுங்கிறது வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கணும். எவ்வளோ ஆராய்ச்சி செய்யும்போது அந்த சாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆராய்ச்சி அவங்க செஞ்சே ஆகணும். நாடு வந்து முன்னேறணும், செழிப்பாக இருக்கணும், நல்ல விதமான உணவு கிடைக்கணும்னா மண்ணை பாதுகாத்து தான் ஆகணும். சரி, இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் சாயில் பற்றி சொன்னீங்க. சென்னையிலே எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு விதமான பயன்பாடு இருக்கா? பயன்பாடு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். இப்போ வந்து செம்மண் இருந்தால் தோட்டத்தில் போய் நீங்கள் வந்து எந்த ஒரு நர்சரியில் போயிட்டு உடனே வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ்ன்னு சொன்ன உடனே அவங்க செம்மண்ணை போடுவாங்க. அப்புறம் வந்து இது நம்ம எருவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற செடிகள் எது இருக்கோ அதை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெளியிருந்த மண்ணை கொண்டு போய் கொட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கிற ஒரு சயின்ஸில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, லேண்ட்ஸ்கேப் அழகாக உருவாக்கணுங்கிறதுக்காக அங்கே என்ன வளருமோ அதை அவங்க வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தவிர்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வேண்டிய ஆசையான எக்ஸாட்டிக் ஃப்ளவர்ஸ், வெளிநாட்டு செடிகள், மலர்கள் அந்த மாதிரி வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மண்ணெல்லாம் வாரி மற்ற இடங்கள்லேருந்து அதில் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் போட்டு செடியை வளர்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. பட் அந்த மாதிரி ஆதரிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள் இவங்க எல்லாமே வந்து நம்ம நாட்டு பல்லுயிர்கள், இப்போ வந்து மகிழம் இருக்குது, அதுக்கப்புறம் புங்கம் இருக்குது, வேம்பு இருக்குது, இந்த மாதிரி மரங்களும், ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ், கொய்யா இருக்குது, அப்புறம் இந்த அம்லா, இந்த மாதிரி நிறைய நெல்லிக்காய், இந்த மாதிரிலாம் போடும்போது ஒரு பக்கம் மண்ணையும் பிடிச்சி வைக்கும், ஒரு சாதாரண காற்றுல அழிஞ்சியும் போகாது, அதே நேரத்தில் பல விதமான பறவைகளை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து கவனிக்காமல் சில பேர் வெறும் அழகுக்காக நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கும் போயிட்டு நீங்கள் ஆர்கிடெக்ட்கிட்ட ஒரு டிசைன் போட சொன்னீங்கன்னா உடனே அந்த வெளிநாட்டு பூக்கள் வளர்கிறத மட்டும் ஒழுங்காக போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதே பூ வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி பார்க்குறாங்க. தவிர இவங்க பணம் கொடுக்குற அந்த கம்பெனிஸ் கூட அவங்க என்ன சொல்லணும், எனக்கு அது வேண்டாம், நீங்கள் தயவுசெய்து மகிழம் அந்த மாதிரி செடிகளை வைங்க, நாளைக்கு பூத்தாலும் அதில் வர அந்த வாசனையும் அது நமக்கும் அது வந்து நல்ல செழிப்பாக இருக்குங்கிறதுக்காக இதை வந்து கலாச்சாரத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்கம்மா. இப்போ அந்த காலத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தில் கோயிலில் வந்து நிறைய வந்து இந்த சாமந்தி பூன்னுவாங்க, இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெஸ்ட் ரிப்பலண்ட் இருக்குது, பூச்சி வராது. அப்போது ஒரு நல்ல தோட்டம் வைக்கிறவங்க அந்த இடத்துல இந்த சாமந்தி பூ எல்லாம் போட்டு விட்டிங்கன்னா நிறைய பூச்சிகள் வராத மாதிரி அதுவே விரட்டி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன், பல்லுயிர், மண் எல்லாத்தையும் சேர்த்து வாழ்ந்ததை தான் அந்த மண்ணை வச்சு பண்ணாங்க. இதுக்காக தான் வந்து விநாயகருடைய சதுர்த்தி கூட மக்கள் வந்து கழிப்பில் தான் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த கலாச்சாரத்தை நீங்கள் அப்படியே சுற்றி அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து ஒரு புள்ளியார் சுழி வைக்கும்போது களிமண்ணில் தான் வைப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியஸ்தம் வந்து மண்ணுக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், தாய்மண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. மாடர்னைசேஷன் வந்து அப்படியே மறந்துட்டு போகும். சார், இப்போ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸில் இந்த கிராப் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிராப்பை வந்து ஒரு ஃபீல்டில் வந்து மறுபடியும் வந்து பிளான் பண்ணுறதால அந்த ஒரு கிராப் ஒரு சர்டன் நியூட்ரியன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த சாயில் ஃபர்டிலிட்டி வந்து ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டாக மாறிடும். அதே வந்து ஒரு தடவை ஒரு கிராப், அடுத்த தடவை வந்து அந்த மினரல் தேவைப்படாத வேற ஒரு கிராப் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து இந்த எடுத்துகிட்டு போன அந்த மினரல் வந்து திருப்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து இப்போ படித்தோம். ஸோ அதே விஷயம் இப்போ நம்ம நிலத்துக்கும் வந்து அப்ளிகபிளாக ஆகுமா? இப்போ ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு இப்போ நம்ம நிலத்தை வந்து பாதிச்சு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரியான இயற்கை விவசாயம் வந்து இப்போ நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் மறுபடியும் இழந்த அந்த தன்மையை வந்து அந்த மண்ணு வந்து மீண்டு பெறுமா? 2 கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரே கேள்வியில். முதல் கேள்வி நான் பார்க்கும்போது கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம கலாச்சாரத்தை எப்படின்னா அந்த காலத்தில் நெல் அறுவடை பண்ண பிறகு வேர்களில் போடுவாங்க. இது வேர்களில் வந்து நீங்கள் அப்படியே அந்த செடி அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா அதோடைய வேரில் சிறு சிறு உருண்டைகள் தெரியும். அந்த உருண்டைகள் உள்ளார சிம்பயாட்டிக் பாக்டீரியா இருக்குது, ரைசோபியம் இருக்குது. அந்த ரைசோபியமுடைய வேலையை சுற்றுச்சூழலில் இருக்கிற அந்த நைட்ரோஜன் அப்படியே பிடிச்சி நைட்ரேட்டாக மாற்றி மண்ணுக்கு கொடுக்கும். அப்போ நல்ல மண் வந்து செழிப்பாயிடும். திரும்பி அடுத்த பயிர் வந்து நெல் போடும்போது நெல் நல்லா வளர்ந்தது. இன்றைக்கி அப்போ வந்து எப்படின்னா ஒரு 5 மாதம் 5.5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நெல் பயிர், அதனால் வந்து நடுவில் அந்த கடலை பயிர் போடுவாங்க. இப்போ எங்களுக்கு அதிகமாக தானியம் வேணுங்கிற மனிதனுடைய அந்த செல்ஃபிஷ்னஸ் அலோன் அந்த கிராப்புடைய பீரியடே வந்து 120 டேஸில் முடிக்கணும், 90 டேஸில் முடிக்கணும், 100 டேஸில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தில் 3 தடவை நெல்லை போட்டு அறுவடை பண்ணும்போது மண்ணுக்கு மலட்டத்தன்மை வர ஆரம்பிச்சிருக்கு.
இப்போ அடுத்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது இயற்கை விவசாயத்தை நாங்கள் கொண்டு வரும்போது இது வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கூட வந்து ஆராய்ச்சியில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த நிறைய அந்த பூச்சி மருந்துகளை போட்டுடுறோம், பூச்சி வெரைட்டிகளை பூச்சி வெரைட்டி இல்லை, பூச்சி கொல்லிகளை யூஸ் பண்ணுறோம். அதாவது இயற்கை விவசாயத்தில் பூச்சி வெரைட்டி, இந்த கெமிக்கல் ஃபார்மிங்கில் வந்து பூச்சி கொல்லி, பிகாஸ் வி கில் த இன்செக்ட்ஸ். அதே நேரத்தில் வந்து சாயில் ஃபர்டிலைசர்ஸ், இந்த ரசாயன உரங்களை வந்து போட்டுன்னு இருக்கும்போது அந்த மண்ணுடைய அந்த தன்மையை மாறிட்டே வருது. இப்போ அந்த மாறின தன்மையை மீண்டும் இயற்கைக்கு கொண்டு வரணும், நல்ல மண்ணாக உயிருள்ள மண்ணாக கொண்டு வரணும் அப்படின்னா இட் வில் டேக் எ லாங் டைம். இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷனை வந்து 3 வருஷம் வரைக்கும் கேரண்டி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து சடனாக வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்மர் போயிட்டு விவசாயி போயிட்டு நான் இயற்கை விவசாயி ஆகிட்டேன், என்னுடைய பொருள் இயற்கை பொருள் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் 3 வருஷம் நீ வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் இந்த மண்ணுக்கு வந்து நல்ல செழிப்பு வரும் அப்படின்னு பார்க்கும்போது இது பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க சடனாக வந்து மாற முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போட ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட மாணவி ராமலக்ஷ்மின்ட்டு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு நுண்ணுயிரும் மண்புழையும் சேர்த்து உபயோகித்து அந்த மண்ணை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல மண்ணை மாற்ற முடியுமாங்கிற ஒரு புதுவிதமான ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அது கிடைச்சதுன்னா விவசாயிகளுக்கு தன்மையாக வந்து அதில் நிறைய நன்மைகள் சேரும். ஆனால் கண்டிப்பாக எந்த மாதிரி இருந்த மண்ணையும் நீங்கள் ஒரு நல்ல மண்ணை ஆக்க முடியும். இது வந்து நான் இன்றைக்கி சொல்ல, மனோன்மணியன் சுந்தரனார் அன்றைக்கே சொல்லிட்டார். அவர் பாடிட்டே போயிட்டார், எம்மண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நாங்குள் புழுவேன்னு பாடிட்டு போயிட்டார். அப்போ அந்த மண்ணுக்கு நாங்கள் மண்புழுவை கொண்டு வந்துட்டோம்னா மற்றதெல்லாம் வந்துடும். எப்படி நீங்கள் வந்து ஒரு உடம்பு சரியில்லை ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம், போன உடனே அவர் வந்து அப்படியே நாடியை பார்க்குறது, நாடி நல்லா இருக்குது நீங்கள் போங்க, நாடி சரியில்லை கவனிக்கணுங்கிற மாதிரி அந்த மண்ணில் மண்புழு வந்துடுதுன்னா அந்த மண்புழு தான் அந்த மண்ணுக்கு நாடி. மண்புழு இருக்குன்னா அதில் இருக்கிற அத்தனை நுண்ணுயிரும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நுண்ணுயிரெலாம் வரலன்னா அவர் வரமாட்டார். ஸோ எல்லாமே வந்துட்டாங்க, நான் தான் லீடர், ஐ எம் த லீடர் ஆஃப் த பார்ட்டிங்கிற மாதிரி அவர் வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவார், மை சாயில் இஸ் குட் அப்படின்ட்டு. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷனை நீங்கள் அனாலிசிஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு சதுர அடியில் எத்தனை மண்புழு இருக்குன்னு சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன் உங்கள் மண் நல்லா இருக்கா இல்லையாங்கிறாங்க. ஸோ திரும்பி நாங்கள் வந்து அந்த காலத்தில் இப்போ நீங்கள் படிக்கும்போது கிராப் ரொட்டேஷன் படிச்சிங்க, அதே நாளில் நீங்கள் அது கூட படிச்சிருப்பீங்க, மண்புழு உழவனின் நண்பன் படிச்சிருப்பீங்க. அப்போ இன்றைக்கி மீண்டும் மண்புழு உழவனின் நண்பன் அவனை மீண்டும் கொண்டு வந்து உட்கார வைக்கணும், அவனை கொண்டு வந்து உட்கார வைக்க தான் இன்டர்நேஷ்னல் சாயிலுடைய கடமை. இப்போது சார் சொல்லும்போது எனக்கு பழைய டயலாக் ஒன்று ஞாபகம் வருது. தேவர் மகன் படத்தில் சிவாஜி சொல்லியிருப்பார், இன்றைக்கி பழம் நீ சாப்பிட்ற, ஆனால் அதுக்கான விதையை நான் விதைச்சேன், இன்றைக்கி விதைச்சா நாளைக்கு நீ அதனுடைய பலனை எதிர்பார்ப்ப, அதனோட பலனை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயங்கள்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இன்றைக்கி நாம் பேசுகிற எல்லா விஷயமே ஒரு விதை மாதிரி வந்து மக்களோட மனசில் வந்து இருக்கணும். அப்படியே இருந்துடாமல் அது ஒரு செடியாக வளர்ந்து அதோட பலனை வந்து அவங்க அனுபவிக்கணும், நாம் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக், அப்புறம் புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. பிரபு அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஃபியூவல், எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் என்ன அப்படின்னா மண்ணு தான். அந்த மண் இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்காது, போட்டுக்கிறதுக்கு துணியும் இருக்காது இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. மண் பற்றி நம்ம இது நாள் வரைக்கும் நிறைய புரிஞ்சு வச்சிருப்போம், பட் அதனுடைய முக்கியத்துவம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது சம்பந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். இப்போ சார் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் சொன்ன ஒரு பாட்டு சொன்னார். இப்போ நம்ம மக்கள்லாம் அடிக்கடி பாடுற எல்லாம் சொல்கிற ஒரு ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மிக மிக அருகில் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சென்னைக்கு மிக மிக அருகில் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 45-50 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டெல்லாம் வந்து விற்கிறாங்க, அதை பற்றி தான் நீங்கள் சொல்ல வரீங்க. சார், இப்போ வந்து நம்ம வந்து சிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் லேக் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டோம், லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டுன்னு. இப்படியே இதுவே கடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதாவது சிட்டி லிமிட்டுங்கிறது எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விளைநிலங்கள்லாம் நம்ம வீடுகளாக மாற்றுறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கும் வருது, மண்ணுக்கு வருது? இது வந்து ஒரு பாலிசி லெவலில் வந்து இது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா இருக்கிற நிலங்கள் வந்து டாப் சைடெலாம் டெவலப் ஆகி அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்காக விற்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து எந்த விதமான கேரண்டியும் கிடையாதுங்க. நாளைக்கே போய் நீங்கள் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுடைய விலையை நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் விவசாயி என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு கிராப்பை வந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்தாலும் அந்த கிராப் அந்த பயிருடைய விலையை வந்து அவரால் வந்து நிச்சயம் பண்ண முடியாது. அதனால் பல இடங்களில் அவர் கடனை வாங்கி போட்ட பிறகு சீப்பான விலையில் கொடுக்கும்போது அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ மக்கள் போய் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்துறோம், என்னத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமலேயே அவர் வந்து விற்றுட்டு போயிடுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பாலிசி வைஸ் கொண்டு வந்து அந்த விவசாயிக்கு தேவையான, ஏன்னா இன்றைக்கி வந்து பயிருக்கு கொடுக்குற மரியாதையும் விவசாயி கொடுக்கறதில்ல.
அரசாங்கத்துடைய அத்தனை பாலிசியும் உங்களுக்கு கிராப்பை பற்றி இருக்க தவிர ஃபார்மரை பற்றி கிடையாது. அப்போ நம்மளுடைய பாலிசி எங்கே சேஞ்ச் ஆகணும்னா அந்த விவசாயிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அந்த விவசாயத்தை அவங்க விட்டு நவராத மாதிரி கொண்டு வரணும், என்னென்ன செய்யலாம் என்ற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செயல் நடக்காது. ஆனால் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் நினைக்கிறாங்க அர்பன் ஃபார்மிங் அதை பண்ணிடலான்ட்டு. அர்பன் ஃபார்மிங்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. டெரேஸ் கார்டனிங் எஸ், ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோமா, அது தவிர டெரேஸ் கார்டனிங் cannot replace a farmer. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில் வந்து பாலிசி லெவலில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். ப்ராப்ளி இந்த நிகழ்ச்சியெல்லாம் யாராவது அதிகாரிகளை சரியான நேரத்தில் பார்த்து இதை விவசாயிகளுக்கான சில நன்மைகளை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ பேரண்ட்ஸ்லாம் அவங்க குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, கோல்டு சேர்த்து வைக்கிறாங்க, பணம் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சாயில் டிகிரடேஷன் ஆகுது, அந்த மாதிரியான அவேர்னஸ் மக்கள் மத்தியில் குறைவாக இருக்குது. ஸோ இது வருங்கால சந்ததியருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இப்போ பேசணுன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பொருளுக்கும் மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் மரியாதை வருது. எப்படி நாங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ கூட்டின்னு போகும்போது அந்த குழந்தைக்கும் வந்து தெய்வம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருதோ, அதே மாதிரி மண்ணுக்கும் அவங்க மரியாதை செலுத்த ஆரம்பிக்கணும். மண்ணுக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மீண்டும் வந்து மண்ணோட இப்போ வந்து நம்மலாம் வந்து ரோட்டில் தான் அந்த மண்ணோட தான் சேர்ந்து விளையாடணும். அதே நேரத்தில் கோலி விளையாடணும், பம்பரம் விளையாடணும், கபடி விளையாடணும், எல்லாம் விளையாடிட்டு அதுக்கு மண்ணெல்லாம் கையை போட்டு சாப்பிட்டு திரும்ப போயிட்டு நல்லா இன்றைக்கும் வந்து வி ஆர் ஏபிள் டு லிவ் ஹெல்த்தி. இன்றைக்கி இருக்கிற குழந்தைய பார்த்தா மண்ணில் அது குழந்தை கையை போட்டவுடனே இப்போ இதை கொண்டு போய் காமிச்சிட்டு பல பள்ளிக்கூடத்தில் கேன் யூ ப்ளீஸ் ஃபீல் இட்னா நோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து குழந்தைய உருவாக்கி இருக்கிறாங்க. இது பெரிய தவறு அவங்க பண்ணுறது. எந்த ஒரு குழந்தையும் அவங்க மண்ணோட விளையாட வைக்கணும். தயவு செய்து இருக்கிற பேரண்ட்ஸுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த வேண்டுகோள் என்னென்னா குழந்தைய வந்து ஒரு பாட்டை ஆரம்பித்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ளவர் பாட்டை வச்சு அதில் வந்து ஒரு செடி வளர்க்குறது கற்றுக் கொடுங்க. அதுவும் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், அந்த ஃபஸ்ட்டு செடி கற்பூரவல்லியாக இருக்கட்டும். எதுக்காக நான் கற்பூரவல்லி சொல்கிறேன்னா அந்த கற்பூரவல்லியை வெட்டி தூக்கி போட்டாலே வளரும். அப்போ இந்த குழந்தைங்க வந்து தான் வைக்கிற செடி வளர்ந்துடுத்து அப்படின்ற ஒரு நல்ல இது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க வந்து வாட் இஸ் மை நெக்ஸ்ட் பிளான்ட் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். சில குழந்தைங்களுக்கு அந்த ஆர்வம் தானாகவே வரும், சில குழந்தைங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற குடும்பத் தலைவிகளும் குடும்பத் தலைவரும் சேர்ந்து அவங்களும் அந்த வந்து கொஞ்சம் கார்டனிங்கில் அவங்க ஆர்வம் காமிக்கணும். மண்ணில் கையை போட வைக்கணும். குழந்தை மண்ணோட விளையாடணும், மண்ணை மோந்து பார்க்கணும். மண் சாப்பிட்டும் இருக்கிற நிறைய குழந்தைங்க நாங்களாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் மண்ணெல்லாம். அது நிறைய என்னுடைய கசின் சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க அந்த மழை பெஞ்ச உடனே அந்த மண் ஒரு மாதிரி வாசனை வரும்போது நேராக போய் எடுத்து வயலில் போட்டுக்குவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பருவ காலத்தில் இதை வளரும் போது அவங்களுக்கு வந்து நிறைய அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ், உடம்புல இம்யூனாலஜி டெவலப் ஆகுது, எல்லாமே ஆகுது. இந்த கம்ப்ளீட்டாக பிரித்து வச்சு வளர்க்குறதால தான் அடிக்கடி நாங்கள் மருத்துவர்கிட்டையும் போக வேண்டியிருக்கு. இதையும் அவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா எங்களுடைய ஆரிஜினும் மண்ணில் தான், திரும்பி போகிறதும் மண்ணுக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மண்ணுடைய கனெக்ஷனை வந்து வெறும் கடைசி நாள் அங்கே போய் வைக்கும்போது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மண்ணோட நாங்கள் வந்து கனெக்ஷன் வச்சோன்னா மண்ணும் எங்களை வந்து வரவேற்கும் போகும். இப்போ வந்து நிலத்தடி நீர் வந்து கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தடி நீர் அந்த ஒரு ஃபெசிலிட்டி எல்லார் வீட்லையும் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டே வந்து ரூல் போட்டாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தலைவிரிச்சு ஆடுச்சுன்னு சொல்லலாம். அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றலாமா, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இனிஷியலான ஒரு விஷயம், இப்போ மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாதுகாத்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கும். காடுகளை அழிக்காமல் இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் தெரிஞ்சா இந்த இடத்துல ஏன் சரி பண்ண முடியாதா? ஏன் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அதை சரி பண்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி தண்ணியாவது நீங்க கடல் நீரை எடுத்து திரும்பி வந்து மாற்றி கொடுக்கலாம். மண்ணு போச்சுன்னா மண்ணு வந்து திரும்பி கொண்டு வர முடியாது. மக்களால் வந்து மண்ணை உற்பத்தி செய்ய முடியாது. வெர்மிகுலைட்டை போட்டு மண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலமையில் வந்து பாலிசி வைஸ் தான் இதை கொண்டு வந்து ஆகணும். இந்த பாலிசி நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இயர்மார்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை வந்து தனியாக வச்சு கவர்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸுக்கு கொண்டு வருவாங்களா, இல்லை கவர்மெண்ட் வந்து விவசாயிக்கு அந்த நன்மையை கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விலைக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், நாங்கள் எடுத்து வேணும்னா அதுக்கப்புறம் என்ன வரைக்கும் விற்றுக்கிறோன்ற மாதிரி கொண்டு வந்தாலும் பண்ணலாம். பல விதமான அதிகாரிகள் நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பல இடங்களை நான் பார்க்கும்போது மண்ணை வந்து திரும்ப சரியாகணும்னு பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் வந்து நான் படாலம் போயிருந்தேன். இந்த சுகர் மில்ஸ் இருக்காங்க, அவங்க அங்கேருந்து வர அத்தனை வேஸ்ட்டையும் வந்து எருவாக மாற்றி கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வத்தில் பெரும் அளவில் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத் திடீர்னு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குப்பையெல்லாம் வீணாக போகுது, இது ஒரு மூலப்பொருள், இந்த குப்பையெல்லாம் வீணாக போகக்கூடாது. 175 பஞ்சாயத்தில் நாங்கள் வந்து எரு தயாரிக்க விரும்புகிறோன்ட்டு சிறுபெரும்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஆரம்பிக்கல, ஆனால் ரெடி பண்ணிட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் இதுவும் நடந்துட்டுருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் திரும்ப மண்ணுக்கு தான் போகும்போது மண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அந்த மாதிரி மல்டி ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது அது சப்போர்ட்டிவாக மக்களும் இருக்கணும், பள்ளிக்கூடங்கள் தன்னுடைய சிலபஸில் கொண்டு வரணும், கல்லூரிகள் தன்னுடைய சிலபஸில் கொண்டு வரணும். இப்போ நாங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இயர் மார்க் பண்ணிடுவாங்க, இந்த இடம் வந்து உன்னோடைய தோட்டம், அது வந்து உன்னோடைய தோட்டம், நீ பூ வளர்க்கணும் செடி வளர்க்கணும் ஸ்கூலில். இப்போ இருக்கிற ஸ்கூலில் வந்து எதுவுமே தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கேயே வந்து பிரச்சனை உருவாகுது. ஸோ அந்த சிலபஸை மாற்றணும், பாலிசி சேஞ்ச் கொண்டு வரணும், பல விதமான அவேர்னஸ், டோட்டல் அவேர்னஸ் கொண்டு வந்தால் தான் மண்ணை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த சாயில்ஸ்ன்ற 4 லெக்சரை கொடுத்துட்டு கொடியை ஏற்றி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திட்டோம்னா இதனால் மண்ணுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எந்த அளவுக்கு ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த வருஷத்துக்கு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த சாயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சிலபஸில் சாயில்ஸை பற்றி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க கிடையாது. நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மண்ணை கும்பிட்டுட்டு ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மண்ணை விபூதிக்கு பதிலாக பூசுறவங்க கூட நான் பார்த்துருக்கேன் சௌமியா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சினிமாவில் மட்டுமே வந்து இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்கள் வந்து சார் சொன்னார், உணர்வு பூர்வமாக இருந்தது. ஒரு சின்ன விஷயம் தான், இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ், ஆர்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்டனிங் கிளாஸ் கூட இருந்தாலே வந்து போதும். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து புகுத்துற மாதிரி ஆகணும் இல்லையா? ஆமாம், அதாவது இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன செடியை வளர்த்த ஆரம்பிப்போம், அதில் வர்ற இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே ஒரு செடியை வளர்த்துறப்போ அதில் ஒரு பூ வந்துட்டா எவ்வளோ சந்தோஷம், அது மலர்ற மாதிரி நம்ம மனசும் மலரும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ நம்ம வீட்லயே வந்து ஒரு காயோ ஏதாவது ஒரு செடியோ போட்டு ஃபைட்டோதெரபின்ற புது சப்ஜெக்டே வந்திருக்கு. ஓகே செடி கொடிகளை பார்த்து ஆனந்தம் ஆகுறதே ஃபைட்டோதெரபி. ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை வந்து அது போடுற ஒரு தக்காளி செடி வந்து அதுலேருந்து ஒரு தக்காளி வந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷம் வரும். காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தை கூட நான் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயை வந்து கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள், இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நிறைஞ்சது தான் இந்த மண். ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கே நான் ஒரு வெப்சைட் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாயில் சம்பந்தமாக தானே? எஸ், டெஃபினெட்லி. அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து மண் அப்படின்னா வந்து நம்ம சின்ன வயசுலலாம் என்ன படிச்சிருப்போம், மண்ணில் வந்து நம்ம வந்து செடி வந்து வளர்க்கலாம், அதில் வந்து ஃபார்மிங் பண்ணலாம். அப்படிங்கிறத தாண்டி மண்ணுக்கு வேற எந்த பயனுமே இல்லையா அப்படின்னு கூட வந்து நம்ம நிறைய தடவை வந்து யோசிச்சிருப்போம் இல்லையா? யோசிச்சிருப்போம். நான் இப்போ நீங்கள் சின்ன வயசில் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தா, நான் மண்ணில் வச்சு பொம்மைகள் செய்வேன். சின்ன பொம்மை செஞ்சு விளையாண்டுருக்கேன். மண்ணில் பால் செஞ்சு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். ஏன்னா ஒரு பால் தான் தாங்கும் அது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக தான் வந்து இருந்திருக்கீங்க. ஆனால் வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மண் அப்படின்னா அதில் வந்து ஒரு பிளான்ட் மட்டும்தான் வந்து வளரும், அதில் வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மண் வந்து இப்போ ஃப்ளட்ஸ் வருதுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி வந்து இந்த மண்ணுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு வந்து மண் தான் ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ மண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதி முதல் அந்தம் வரைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வருது, நான் நெட்டில் படித்தேன். அதாவது வேர்ல்ட்லே பெஸ்ட் வாட்டர் பியூரிஃபையர்னா இது இந்த சாயில் தான் அப்படின்னு நான் படித்தேன். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் வந்து இந்த மண். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு எபிசோட் வந்து பேசினாலும் பத்தாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் இதையும் தாண்டி நான் நிறைய விஷயங்களை வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நான் சொல்கிறேன் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட் பேர் என்னன்னா thelivingsoil.com. ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன், THELIVING-SOIL.com. ஸோ thelivingsoil.com. இந்த பேரே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? லிவிங் சாயில். லிவிங் சாயில்னா அப்போ வந்து சாயில் வந்து ஒரு உயிருள்ள ஒரு விஷயமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்கலாம். அது நிறைய விஷயத்துக்கு வந்து உயிர் கொடுக்குற ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாயில் வந்து ஒரு சின்ன மினி ஜூன்னு சொல்லலாம் இல்லையா? நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து சாயில் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தவிர்த்து நிறைய வீடியோஸ், நிறைய பிக்சர்ஸ், நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன், சாயில் பற்றின வந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கான எல்லா விஷயமும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இப்போ இன்னைக்கு சாயில் பற்றி A to Z நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட சில கருத்துக்கள் சொல்லணும், இல்லை ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 வழி இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் கடிதமும் எழுத அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பரில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இப்போ இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஸோ நம்ம கிளம்பி நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் ரெடி பண்ணுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நாமளும் வந்து கிளம்பலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் பிரபு அண்ட் சௌமியா.